இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் திருச்சபை தலைமை பொருள் மற்றும் தலைமையில யாவருக்கும் அத்துடைய பட்சத்தை நாம் வைக்கிறோம். நம்ம பல தெரிச்சு கொண்டிருக்கோம், பைபிள் சொல்லி கொண்டிருக்கோம், பாசிட்டிவ் விளையாட வந்துருக்கோம், சகோதரியை கூட்டம், தாய்மார் கூட்டம், இந்த சகோதரிகள் கூட்டம் அப்படி ஏதாவது ஒரு மீட்டிங் வந்துருக்கோம். நல்லது. சில வேளையில ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சைக்கு வருவதற்கு ரொம்ப சிரமமாயிருது. ஆனாலும் பாடுபட்டு எழுதிக்கிறோம், ஆலயத்துக்கு நம்ம வந்துடும். ஆனா வருகிற நம்ம எப்படி இருக்கிறோம்? கனிதரும் வாழ்வு. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணுமா? கனி தரும் வாழ்வு. கனி கொடுக்கிறோமா? கனினா என்ன சொல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால்தான் நம்ம நினைச்ச முடியும். கனி கொடுக்க முடியும். நீங்க மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கலாம். ஒரு மனிதனை நம்ம அறிய வேண்டும் என்றால், ஒரு மனுஷனை, ஒரு பிள்ளைகளை, சகோதரனை, சகோதரியை யாரை நம்ம அறிய வேண்டும் என்றால், அதுக்கு நம்மை தேவன் அறிய வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல மரமெல்லாம் சத்தம் சொல்றாங்க. நல்ல மரமெல்லாம் அப்படி திரும்ப வாசிங்க. அப்படியே கொடுக்கும். கெட்ட மரமோ அது நல்ல கனிகளை கொடுக்காது. அழகா இது ஆண்டவர் தந்தைய மாயை தெரிந்து சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? நல்ல மரம் கெட்ட கனிகளை சொல்றது 19. நல்ல மரம் அது மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கனிகளாக மாறிடுவாங்க. சொல்றாரு, நல்ல கனிப்படாத மரமெல்லாம் நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் யோவான் 15 ஒரு விளக்கமா சொல்றாரு. இதுதான் நியதி. ஆமா, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் சொல்றாரு, நீங்க கனி கொடுக்கணும். அந்த கனியை எண்ணில் எழுதி என்ன செய்யணுமா அப்படின்னு சொல்றாரு. எண்ணில் ரெண்டு வாசம். எண்ணில் எவ்வளவு ஆண்டு எப்படி சொல்றாரு, அவரிடத்துல நிலைத்திருந்து கனி ஒன்றாக இருக்க முடியும். இந்த வசனத்தின் மூலமா நீங்க அறிஞ்சுக்கணும். இன்னில் கனி கொடாது இருக்கிற கொடி. 8ஆம் வசனம் எல்லாருமே வாசிங்களா? கனி கொடாது இருக்கிற கொடி என்னவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிறது சும்மா இல்லை. அவர் சொல்றாரு, கனிகள் அல்ல
நம்ம ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம பார்த்தோம், தேவன் இரக்கமும் உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த, ஆமா, கிருபை தயவு எல்லாம் உள்ள ஆண்டவர் சொல்கிறார். நீ கனிகள் கொடுக்கலாம், அடுத்து கொடுக்கணும் சொல்லல. கனிகள் தான் பண்ண சிங்கிள் இல்ல, கனிகள் தான் பண்ண. ஆனா அவர் சொல்றது என்னது? கனி. அவர் எதிர்பார்க்கிறது என்ன சொல்லுங்களா? சிங்கிள் கனி கொடுக்க முடியும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்துல வெளிப்படும். அதுதான் நம்ம அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவங்க அநேகம் பேர் தான். கொல்லப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 6,000 புருஷர் எகிப்திலிருந்து அடிமையா இருந்தாங்க, கிளம்பி வந்தாங்க. அநேகம் ஜனங்கள் இருந்தாங்க. எல்லாரையும் அவர் என்ன செய்யறார்? தெரிந்து கொள்ளல. அவங்கதான் அழைக்கப்பட்டவங்க, அழைக்கப்பட்ட லிஸ்டே தான் இருந்தாங்க. அவங்க அனுமதிக்கு போன யோசுவா ஆசரிப்பு போராட்டத்தை விட்டு அந்த வாலிபன் பிரியாது இருந்தாங்க. ஆகிய அடுத்த தலைவருக்கு அவங்க என்ன செஞ்சது? நான் பேசுறது புரியுதா? மோசே கேட்பான், இந்த இடத்துக்குள்ள போக்குவரத்தா இருப்பதற்கு இது ஒரு வாலிபனை தெரிந்தெடுக்கணும். எங்க வீட்டுக்கு பொறுமையா வாசிக்க தேடி நடந்துட்டு வாசிக்கல. ஒரு வாலிபன் என் பிள்ளைன்னு சொல்லல, அவனுக்கு இருக்கான். கிறிஸ்தவன் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. மோசைக்கு சொல்றான், இந்த ஜனத்தோட போக்குவரமா இருப்பதற்கு இது ஒரு வாலிபனை தெரிந்தெடுக்கணும் என்று சொல்லுகிறான். சொல்றாங்க, இப்போ உன் கணத்துல கொஞ்சத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். எத்தனை பெரிய நல்ல தேவன் தெரியுமா? கொஞ்சம் நீங்க கண் கொடுத்தா ஒரு சுத்தம் செய்வார். கனி செய்திலே நீ வைத்திருக்கோ கோடியாரிலே பழந்தி கனி செய்திலே நீ வைத்திருக்கோ கோடியாரிலே கீரை நறுக்கி கரை பிரிஞ்சி கத்தரை காத்தலை சுத்தம் செய்தி. கீரை நறுக்கி கரை பிரிஞ்சி கத்தரை காத்தலை சுத்தம் செய்தி. ஆண்டவர் சொல்றது வாசனை என்ன இருக்கும்? 27:17 வாசனம் புரியும். அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும் 16 வாசிக்கலாம். 15 வாசனம். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவருக்கு விண்ணப்பம் வைக்கிறான். கர்த்தருடைய சபை மேற்கொண்டில்லாத மந்தையை போல் இல்லாதபடிக்கு மேற்கொண்டில்லாத மந்தைய மாதிரி மாறிவிடக் கூடாது என்று சொல்லி அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கு போயிட்டு தலைமைத்துவத்துக்கு அவரை நடத்துவதற்கு இஸ்ரவேலை நடத்தி கூட்டி செல்வதற்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு ஆத்மான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு வாலிபன் சொன்ன மன்னிக்கணும் புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்பட்ட தலைமைத்துவத்துக்கு ஒருத்தனை கொண்டு வரணும் என்று வேண்டுதல் பண்ணுகிறான். யாரு? நல்லா யோசித்து பண்ணா ஆண்டவர் இவருடைய கனிவுக்கிற ஜீவன் எப்படி இருக்கணும்? அவன் சொல்றான், நான் போனதுக்கப்புறம் என் பிள்ளைன்னு அவன் சொல்லல, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு போக்குவரத்துக்கு இது ஒரு புருஷனா அதிகாரியாக ஏற்படுத்தணும்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாங்க, அந்த வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி அவர் சொல்றது வேறே ஆவியை உடையவன், அவன் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன். யோசுவா தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து எலியாசாருக்கும் சபையாருக்கு முன்பாக நிறுத்தி சபையார் எல்லாரும் மொத்த சமஸ்த ஜனத்துக்கு முன்பாக அவனை கொண்டு நிறுத்தி அவன் மேல கைய வச்சு
கீழ்ப்படியும்படிக்கு இவனுக்கு இருக்கிற கருத்துல கொஞ்சத்தை அவனுக்கு என்ன செய்ய சொல்றது? எவ்வளவு அக்கறை பண்ணீங்களா? கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க கனிதான், கனியை கொடுக்க அவங்கள பார்த்து எந்தில் கனி கூட இருக்கிற கொடியோ கனியே கொடுக்கிறதுனால தான் அவர் என்ன செய்யறதான்? ஒரே ஒரு கனி தேவனுக்கு எதிர்பார்க்கிறது சொல்லுங்களா? நீங்க ஒரு கனியை கொடுத்தீங்கன்னா நீங்க அநேக கனியை கொடுப்பதற்கு எங்களை சுத்தம் செய்வாங்க. அதுக்கு பேர் தான் தண்ணி, அதுக்கு பேர் தான் சிக்ஷை. ஆமா, நம்மள மாம்சம் வெளிப்படும் உள்ளவர்கள் தானே. நாடு அழகா திட்டமாய் பேசுங்க. கிளை கருவி தலை குடுக்கி கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு சேதமும் வராது. இதை கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும். நல்ல சந்தர்ப்பம் வரும். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். மழை நல்லா பெய்யுது தேசத்துல. தேவன் நல்ல மழையை கொடுத்துறாரு. ஆனா இந்த மழை நீரை நம்ம என்ன செய்யணும்? சேமிக்கணும். அப்போ மழை இல்லாத நாட்கள் ஆகஸ்ட் எல்லா ஏரியும் என்ன செஞ்சிடணும்? நடுவுல கொஞ்சமா தான் தண்ணி இருக்கும். எல்லாத்தையும் தூர்வாரி ஆமா என்னென்ன செய்யணுமோ தண்ணியை சேமிப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் இவங்க வெயில் நேரத்தில் இருக்கிற மண்ணை தான் அங்கே செஞ்சிருந்தது. ஏரியெல்லாம் மண்ணை போட்டு பீச கொட்டி பிளாட் போட்டுறது. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் செய்யாம உழவைய நேரத்தில் விடாம அடுப்புல போய் பிச்சை கட்டால் என்ன செய்யலாம்? நீங்க கனி கொடுப்பீங்களா? மாற ஒண்ணு செய்வோம். அடுத்தவங்களை பத்தி கமெண்ட் பண்றதில்ல. உங்க செய்த தப்ப மறைப்பதற்காக பிறந்தாலும் பணி சொல்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஞானமா சொல்லி எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இது எல்லாத்துக்கும் அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த மனைவிமாரா இருக்காங்க, சகோதரிமாரா ரொம்ப பாக்கியசாலி. எல்லா பிரச்சனையுமே காரணம் நீங்க தான். ஒரே வார்த்தையில சொல்லி நினைச்சுக்கிறாங்க. பாவம் உண்மையிலே சொல்றேன். வெளியே போய் வேலை பார்த்து வெளியே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேஸ் பண்ணி சம்பாதிச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து முடிக்கிறவங்க இன்னும் கூட பாரு பெரும்பாலா இருக்கும். வீட்டுக்கு வந்தவங்க ஒட்டுமொத்த பாரதிய அம்மா என்ன செஞ்சது? உங்களாலதான் இது ஆயிடுச்சு. நீங்க தான் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த யோசுவா கூட இந்த பெருசோன்னு போய் ஆசிரியருக்கு கூடாதவருக்கு நீங்காம ஜெயிச்சுட்டே இருந்தாங்கன்னா இவன் படைத்தளபதி ஆயிருப்பான். அவன் மோசடி நேரத்தில் இவன் தலைவன் ஆயிருப்பான். பாருங்க, தாண்டிட்டு நீங்க தகுதி இல்லாம இருந்தீங்கன்னா சின்ன காரியம். என்ன காரியம்? சின்ன காரியம். ஆண்டவர் கருத்துல என்ன ஒரு பிரச்சனை? ஆனா அதான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஜபம் பண்ணணும்னா என்ன வருது? ஆர்வம் வந்துருக்கா? ஆமா, 10 நிமிஷம் ஜபம் நினைச்ச ஒரு அரை மணி சொல்லிடுமா? யாராவது செல்போன் எடுத்து நம்ம பார்க்க மணி என்ன 8, ஒரு 10 நிமிஷம் செல்போனை பார்க்க நினைச்சு ஏதோ தேவையான காரியங்களையோ நியூஸ்ல பார்க்க போகும். ஆனா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம கையத்தால் என்ன செய்யணும்? ஆமா சரி, நம்ம மாசா போயிடலாம். கூட 2 நிமிஷம் செய்யணும். இது நம்ம நேரத்தை வேற நிமிஷம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? யோகம் உட்காரணும். 10 நிமிஷம் தான் யோகம் விட்டு டைம் வச்சுக்கணும். பேசிட்டு இருக்கணும். தான் யோகம். அது அந்த 10 நிமிஷத்தை தாண்டி எத்தனை நாள் போகுதுன்னு பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னால விட முடியுமே ஒழிய நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல சொல்லக்கூடிய நேரத்தை விட நமக்கு 9 மணிக்கு சர்ச்சை முடிக்கணும். 10 மணிக்கு நீங்க 10 முறை கையில மறுப்பாங்க. சொன்ன மாதிரி முடிக்கும். 5 நிமிஷம் செய்தி கொடுக்கணும்னு சொல்லுங்க. அப்பதான் பழகி நம்ம சைக்கிள் எடுத்து தான் பண்ணணும். அதனால ரத்தில சுத்தமா சொன்னோம்னா அதான் சொல்லிடுவோம்.
நீங்க 3 மாதம் கழிச்சாலும் அது உங்களுக்கு போராது. முதல்ல சொல்ல மறந்து சொல்றேன். கூட கொஞ்சம் நேரம் ஆகிருக்கா நான் ஒரு சர்ச்சுக்கு இருக்கேன். அந்த சர்ச்சுக்கு இருக்கிறவங்க அனுப்பிச்சவங்க அப்படியே பார்க்கணும். இவங்க யார் திரும்புறாங்க செய்தி குழுவாக என்ன செய்யணும் சார்? நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். நான் வீட்டுல முக்கிய மீட்டிங் போயிருக்கேன். ஒரு வீட்டுல ஹாஸ்டல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இவங்க சொல்லப்பட்ட ஜபங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. ஜபங்களுக்கு ஆமா போயிட்டு இருக்கோம். இவங்க முடிக்கணும். என்ன செய்யறது சீக்கிரம் கட்டி போனா மைக் கட்டிடுவாங்க. அப்படியே மைக்கை கட்டிடுவாங்க. அவன் ஸ்டாப் பண்ணிடுவோம். சாட்சியா இருந்தாலும் இவர் ஆமை போட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க முடிக்கிறாங்களா? நான் என்ன செஞ்சுட்டேன்? நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்குது? கணிதம் வாழ்வு இருக்குதா? வீட்டுல பிள்ளைங்க பெற்றோர் எப்படி இருக்கிறோம்? பெற்றோருக்கு கீழ்படியா வர ஆசீர்வாதம் இருக்குதா? அந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது. ரொம்ப வலியுறுத்தணும். 28 வாசிங்க. கணிதம் இன்று நான் உனக்கு விதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் வகையெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க. அவர் சொல்றாரு, நீ செய்வதற்கு கவனமா இருக்கணும். அந்த ஜாக்கிரதை விட்டு நீ விளையவே கூடாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட்டு நீங்க விளையவே கூடாது. கொஞ்சம் கூட விளையினா நீ எதை போறீங்க, எதை கண்மோட போறீங்க உங்களுக்கு தெரியாது. விலகாம இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப விழிப்பா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் பரிசுத்த வாழணும். கணிதம் வாழணும். கணிதம் அவர் சொல்ற இந்த வார்த்தையின்படி செய்வதற்கு செய்தால்தான் உண்மைதாது. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் எதிர்பார்க்கிறது செய்வதற்கு. அதான் அதற்கு அதுக்குள்ள வந்துட்டாலே நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் நம்ம போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்முடைய நடக்கிறது நம்மளாலே ஆகுறதுன்னு இறைவியை சொல்லலாம். மனுஷனுடைய நடைகள் அவனாலே ஆகுறதில்லைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம எப்படி கொண்டு வரணும்னா நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் உட்படுத்திட்டார். நீங்க நடக்கிறவங்க 1 வாசிங்க. இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சாராம்? உட்படுத்திட்டார். அப்படின்னா நீங்க நம்புறவங்க நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இவ்வளவு செஞ்ச ஆண்களுக்கு அக்கறையாக செய்வது எவ்வளவு எளிது. ஆனா நீங்க கொஞ்சம் அவருக்கு கடப்பு. அவருக்கு என்ன செய்யணும்? 3:32 யோவான் வாசியை கொடுக்கிறீங்க. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவர் தாம் கண்டதையும் யோவான் 3:31 உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரும் மேலானவர். இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு. நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாம் ஜெயிக்கலாம். பிரியமானவர்களே, 1000 புருஷன்றாங்க. நம்ம போனது 12 தோட்டத்துல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்செடுத்து காலேஜ் சுற்றி பார்க்க அனுப்பிட்டாரு. போயிட்டு வந்ததுல 10 பேர் மெஜாரிட்டி 10 பேர் சொல்லலாம். நம்ம என்ன செய்ய முடியாது. அது தேசம் நல்ல தேசம், காணாத தேசம். நான் பேசும்போது புரியுதா? இடம் போறோம். நீங்க எடுத்து வாசிங்க. என்னாகும்? அது 5ஆம் அதிகாரம். அது 4 சாரி 13 தான். 25 வாசிங்க. கானான் தேசத்துல ஒரு 12 பேர் சுற்றி பார்த்து வராங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிளான் திரும்பினார்கள்.
மலைகளில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் அனைவருக்கும் சமாச்சாரத்தை சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சு, நாங்க என்னதான் பார்த்தோம்னு அங்க இருக்கிறத தகவல் சமாச்சாரத்தை சொல்றோம். காண்பித்தார்கள். அது பாலினேறு ஓடுகிற தேசம்தான். பலவான்கள் அரணிப்பாளர்களும் கண்டோம். சகல எப்படி என்ன முடியாது. இவர்களுக்கு நல்ல அறிவு இதை கோத்தத்துக்கு ஒருத்தம் போயிருக்கான். அத்தனை பேரும் பேர் சொல்றான், யார் யார் எங்க இருக்கிறா, காணலே கடல் இருக்கான், எவன் எங்க இருக்கிறான், என்னெல்லாம் இருக்கு, அறிவிப்படப்பட்டோம். தேசம் நல்ல தேசம் சொல்லிட்டு தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக எல்லாரையும் உட்கார வச்சு விசுவாச வார்த்தையை பார்த்தீங்களா, கனி கொடுக்கணும்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள நினைக்கும், ஐயோ நம்மளால இதை என்ன செய்ய முடியாது, நம்மளால வாய்ப்பு இல்லை. அப்படி நீங்க நினைக்க கூடாது என்பதுதான் நான் வலியுறுத்துறேன். ஆண்டவர் சொன்னா நிச்சயமாக முடியும் தெரியுமா. அவன் சொல்றான், எல்லாரையும் கையமர்த்தி நம்ம உடனே சொல்லுன்னு சொல்றான், எளிதாக கனி கொள்ளலாம் என்று சொன்னான். நீங்க எளிதாக கனி கொடுக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த தேவன் எங்களுக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். எத்தனை வருத்தமின்றி தப்பாமல் கனிவமான மரத்தை கொடுத்து வருத்தமே இருக்காது. தப்பாம கனி கொடுப்பீங்க. யாங்க அவரை நடத்துகிறது தேவன். தொடர்ந்து வாசிக்கலாம். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று காலை சொல்றான். மனிதரோ என்ன அறிவு இருக்கும் பாருங்க, சென்ஸ் இருக்கா இல்லையா. ஆனா தேசம் காரணம் சொன்னவர் யாரு? தேவாதி தேவன். கண்மலையே கலந்துருக்காரு, நல்ல தண்ணி குடிச்சிருக்கா, மண்ணா வந்து உனக்கு செங்கடல கலந்துருக்காரு, பார்வோனையும் அந்த சேனையும் மூழ்கடிச்சிருக்காரு, எத்தனையோ வாதைகள் அங்க நடத்திருக்கிறாரு. இவைகள் எல்லாம் பார்த்த ஜனம் சொல்லுது, ஆண்டவர் கூப்பிட்டதுதான் கிடைத்தான். ஆனா அவரை நம்மளால எப்படி கூட மனதில்ல. வீட்டுக்கு விருந்துட்டு அவங்க போற சாப்பாடு நல்லா சாப்பிட்டு சோடா போட்டு நீ அப்படின்னு கேட்கிற மாதிரி இல்ல. இதை போய் மனுஷன் என்ன மனநிலை பண்ணல கூட போகணும். மெஜாரிட்டி பீப்புள் சொல்றாங்க, மெஜாரிட்டி பீப்புள் 10 பேர் சொல்றான், 2 பேர் தான். நூலின் குமார் ஐயா யோசுவாவும் எப்ளையும் குமார் ஐயா காலைக்கு 2 பேர் தவிர மற்ற 10 பேர் சொல்றான் நம்ம போக முடியாது. என்ன சொல்லுங்க மொத்த ஜனக்கூட்டம் என்ன சொல்லிக்கணும்? 10 பேரை பார்த்து உங்களை அனுப்புறதுக்கு வேலையாக நம்ம என்ன செய்யணும்? அனுப்பியிருக்கணும். நீங்க போய் அதிசோதமான வார்த்தை சொல்லியிருக்கணும். விஜயாத்தி பக்கம் மொத்த ஜனம் எப்படி எப்படி மாம்சத்தின் மேல் நம்பிக்கை, மாம்சமானவனை தன் புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று நீ எந்த அறிவு? எரேமியா 17:6-7 வாசியம். இங்கிருந்து வாசியம். அவன் எந்த பாவம் செஞ்சா தெரியுமா? சாபத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன பாவம் செஞ்சான்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து
மாம்சமானவனை தன் புயபலமாக்கி கொண்டு இந்த ரெண்டையும் செஞ்சுட்டாங்க. அவன் கர்த்தரை என்ன செய்யறானா? அவருடைய பெயர் புழுதியில் எழுதுவாராம். உங்க வீட்டு விடுதலுடைய பெயர் புழுதியில் எழுதுவாராம். எவ்வளவு அழகாக வேதத்தை தியானம் பண்ணலாம். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானவனை தன் புயபலமாக்கி கொண்டார். இதுதான் நம்ம சொல்ற வசதிப்படி தாற்பயம் உங்களுக்கு புரியுது. ஏசாயா 31:1 வாசிக்க உங்களுக்கு புரியுது. சகாயம் அடையும்படி கர்த்தரை தேடாமலும். அப்போ சகாயம் அடையணும்னா நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதான். இவ்வளவுதான் பார்க்கலாம். நீங்க மாம்சத்தை நம்பினா மனுஷன் சொல்லிருப்பாங்க, பார்த்து கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்தாலும் எவர் என்ன சொன்னாலும் நான் கர்த்தரை சார்ந்து முடியாது. இதுதான் சத்தியம். இவ்வளவுதான். இதை செய்ய தவறு பட்சத்துல நான் சபிக்கப்பட்டவன வாழ்க்கையில் சகாயம் அடையும் படிக்கிறத ஒன்று இருக்கிறதுதான் வாசனம் முடியும். சகாயம் அடையும் எந்த பிரச்சனையா இருக்கு? ஒரு நாட்டுக்கு யுத்தம் வரும். இப்பதான் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரானை பாக்குறாங்க. வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, என்ன பிரச்சனையா இருக்கட்டும் சகாயம் அடையும்படி, விடுதலை அடையும்படி, வெற்றி அடையும்படி, பாவத்திலிருந்து ஜெயம் அடையும்படி, அது உங்க பிரச்சனை தீரும்படி, உங்க குடும்ப வாழ்வு செழிக்கும்படி என்னவா இருக்கட்டும் அதை போட்டுக்கோங்க. அந்த சகாயத்தை நீங்க பெறுவதற்கு, அந்த நிச்சயத்தை பெறுவதற்கு, அந்த விடுதலையை மீட்ப அந்த சகாயத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். இஸ்ரவேலுடைய வாசியம், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் நம்ம அறிவுக்கு இடம் கொடுத்து இவன் நமக்கு உதவி செய்வான். இந்த கால் நமக்கு என்ன செஞ்சிருவான்? ரஷ்யாட்ட போனா எனக்கு என்ன செஞ்சிருவான்? உதாரணத்துக்கு ரஷ்யாட்ட போய் கால போர் பக்கத்து நாட்டு போய் என்ன செய்வாங்க? அவன் யுத்தத்துக்கும் ஆடவழிக்கு சம்பந்தம் இருக்குன்னா இருக்கு. நீங்க வீட்டை போய் வாசிங்க. ஆசா யோசபாத் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. எஸ்ஐ ராஜ்யங்களுடைய நாட்கள்ல நடந்திருக்கு. மாறடிச்சா கர்த்தர் 3 பேரையும் அவங்களுக்கு பிரச்சனை ஒன்று முடியும். செய்யும் மனதில் கடற்கரை வந்தாங்க. ஏதோ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றா? சகாயம் பிரச்சனையா? தீர்வு யாரு? கர்த்தர் தான். அதை செய்யாம நம்ம அறிவுக்கு இடம் கொடுத்து நம்ம போய் எகிப்துக்கு போய், ஆமா ரதங்கள் அதிகமா இருக்கிறதுனால, குதிரைகள் பலசாலிகளா இருக்கிறதுனால வாசிக்கிறது நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவைகளை நாடி குதிரைகள் மகா பலசாலிகளா இருப்பதினால் அவனை நம்பிக்கொண்டிருக்கிறவனுக்கு சபிக்கப்பட வேண்டும். இப்போ அவன் ஒண்ணுக்கும் உதவாத மனுஷனா மாறிடுவான். அந்த வெளியிலே கரையாய் போன செடியை கொண்டிருந்து ஒரு மனுஷனுக்கு நன்மை வருகிறதை எப்படி காண வைக்க முடியும்? வேதம் சொல்கிறது, கர்த்தரை விடுகிற மனுஷன் நன்மையை காண முடியாது. நன்மை வருகிறதே அவனுடைய அறிவுக்கு தெரியாது. நான் எதிர்க்கிறது என்னன்னு நான் ஏன் பேசுறேன்? நான் இப்ப பேசக்கூடாது, பேசாதான் பேசக்கூடாது. பைபிள் வெளியிட்டு பேசாது இருந்தால் மூடணும். அடிவாரத்தில் அடைபெற்று நான் சங்கீதம் 39 அடிவாரத்தில் அடைபெற்று அளவானே நான் பேசணும். நீ ஆண்டவர் கீழ்படி சொல்ற இன்று நான் இருக்கிறேன். ஆமா இது கட்டளை பிரமாணம் நீ கை கொண்டு வந்தா நடக்க செவி கொடுத்தா கவனமா இருந்தா. இங்க கவனத்துக்கு அதிக ஜாக்கிரதை இருந்தா பூமியோட சகல ஜனங்களும் கற்றுமா வேண்டும். அவருக்கு ஆசீர்வாதம் இல்லையா சொல்லி மாறாது, விவரிக்க முடியாது. நம்முடைய அறிவுக்கு எட்டாது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு தெரியுங்க. இல்லைன்னா அந்த வழியிலே கரையாய் போன செடியை போயிருந்து நன்மை வருகிறதா?
காணாமல் மனாந்திரம் நீங்க இருக்கிறது இன்னைக்கு செழிப்பா இருக்குதாலும் நீங்க கர்த்தரை விட்டு விலகுனா அந்த மாதிரி மாறி 27 போய் வீட்டவாசி இருக்கு அவர் மாற்ற முடியும் மாத்துறாரு பெரியமான சின்ன கேள்வியாக ஆசீர்வாதத்தை கிடையாது. கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் எப்படி ஆசையா அவன் மனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் அவன் உபத்திரத்தின் மத்தியில் இருந்தாலும் அவன் கெடுதல் இருந்தாலும் கர்த்தரை நம்பிக்கை வைப்பானா கர்த்தரை வார்த்தையை செவி கொடுப்பானா கீழ்ப்படிவானா உஷ்ணம் வருகிறதை நன்மை வருகிறதை காணாமல் துப்பாக்கள் இருப்பானோ கர்த்தரை விட்டு விலகிறவன் இருப்பானோ இவனுக்கு உஷ்ணம் வருகிறது தெரியாது பச்சையா இருக்கும். சொல்றாரு தெளிவா பேசாது பஞ்சம் எல்லாருக்கும் செழிப்பு அவர் சொல்றாரு மழை காய்ச்சல் அவர் சொல்லாம சொல்லலாம் வட்டமேனி தப்பாமல் கழிவுப்பான்னு சொல்லலாம்ல செழிப்பான நாட்கள் சொல்லல அப்படி சொல்றது மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி எப்படி கழிவுப்படும் வருத்தமின்றி தப்பாமல் கழிவுடும் ஆபரம் உங்களுக்கு யாரும் கீழ்ப்படி நடந்தான் ஆண்டோட ஆசிரியர் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய சந்தையை ஆசிரியப்பட்டிருக்கு ஏன் அவன் ஆண்டவருக்கு சத்தமா சொல்லுவான் யாருக்கு கீழ்ப்படினா ஈசாக்கு வாழ்ந்தா அவனோட பிள்ளை அவன் நாட்டுல பஞ்சு இருந்துச்சு அப்ப அவன் விளைவிச்சான் ஆண்டவன் என்ன செய்யலாம் ஆசீர்வதிச்சான். இப்ப நம்ம வாசல்ல மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி இந்த வாக்குத்தத்துக்கு சொந்தக்காரன் பிரம்மாண்ட மரம் முன்னாலே நல்லா கவனிச்சுக்கோங்க நியாயமான கொடுக்க முன்னாலே ஒரு சொந்தரிச்சு நீங்க வாசிங்க ஆதியாகமம் 26:1 வாசிங்க இந்த 12 வாசிங்க. அவராக நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. மறுபடியும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிடுச்சு. அது ஈசாக்குடைய காலம். ஈசாக்கு ராஜாவாகிய போனா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தேசத்திலே எப்படி வந்து பேசுறது பார்த்தீங்களா? பெரிய சத்துக்கள் நீங்க உங்களுக்கு சொல்ல முடியுமா? கீழ்ப்படுற ஆட்சியாளர் ஆண்டோட சத்தத்தை நீங்க கீழ்ப்படுவீங்க யாரும் அசைக்க முடியாது. இப்ப 12 வாசிங்க 12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடை. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. 100% தெரியுமாங்க. 100 மடங்கு. மடங்குனா எத்தனை தெரியுமா? 2க்கு 2 எத்தனை? 4 4 4 எத்தனை? 14 14 × 16 100 மடங்குல போட்டுக்கோங்க. ஆமா அவனுக்கு ஒரு மூட்டை வகை இடத்துல 100 மடங்கு வந்துச்சான். உங்க அறிவுக்கே எட்டாவது ஆசை ஆபிரகாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். ஈசாக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். இப்போ வாங்க நீ ஆண்டோட சட்டத்துக்கு கீழ்ப்படினா முதல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. பைபிள்ல 2 பேர் தான். ஆபிரகாமோட பேரன் யாரெல்லாம் சொல்லணும்? ஏசா யாக்கோபு. நம்ம யாக்கோபு வந்து ஏசா எடுத்துருங்க அவங்க தான் சேஷி கொடுத்துருப்பான். அவங்க தான் முதல் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு எனக்கு முதல் சேஷ புத்திரன் வந்து யாக்கோபுனாரு. அது யாக்கோபு ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க எல்லாம் பைபிள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. இந்த பிள்ளைகள் தெளிவர்களான போது 2 பேர் யாருன்னா ஏசா யாக்கோபு. ஏசா வீட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். வனசஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு விவசாயியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். வாழ்க்கையே ஒரு பெரிய சாட்சி. வனசஞ்சாரினா அதிகார வீட்டில் இருக்க மாட்டோம். வீட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஏதாவது தொழில் கொண்டு இருக்கணும் அர்த்தம் இல்லை. நான் ஒரு நல்ல குட்னஸ் அவங்க இருந்துச்சு. குணசாலியா
கூட வாசி மட்டுமல்ல, அவன் நம்ம கூட வச்சு விட்டுருவேன். நம்ம கூட வீட்டிலே இருக்கிற அவன் வேலைக்கு போனான், அப்பாவுக்கு சமைச்சு ரெண்டு பேரும் பெண் பிள்ளைங்க. ஆண்களுடைய திட்டம் என்ன? இதுக்கப்புறம் ஒரு 12 கோத்திரத்திலாக்க சரி, அது யாக்கோபு அது சொல்றாரு, ரோமன் சொல்றாரு, பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் நல்வினை தீவினை தெரியாம இருக்கும்போது தேவனை தெரிந்து கொள்வது எங்க இருக்குங்கிறத அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் நீ மூத்தவன், ஏசாங்கிறவன் மூத்தவன். உங்க அப்பா யாரு? ஈசா. தேவனுக்கு பயப்படுற மனுஷன். உங்க தாத்தா யாரு? ஆபிரகாம். விசுவாசிகளுடைய சரித்திரம் படைத்தவர். அவரோட பேர நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதே 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். எவர்கள்? முதலாம் வசனம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பென்யமீனுடைய குமாரத்தியாகிய யூதேயையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பத்மாத்தையும் விவாகம் பண்ணினான். விவாகம் பண்ணினான் அப்படின்னு எனக்கு 100% தெரியல. அப்பா அம்மாவோட ஒப்புதலோடு அந்த பொண்ணை போய் எப்படி ஈசாக்கு திருமணம் பண்ணாரோ இவர் அப்படி பண்ணினாரான்னு எனக்கு எது செய்யல. ஆனா வேதம் சொல்லுது ஏசா 40 வயதான போது விவாகம் பண்ணினான்னு சொல்லுது. முதல் நோக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏசா 40 வயதான போது இல்ல, ஸ்டார்டிங்கும் எண்டு மட்டும் வாசம். ஏசா 40 வயதான போது விவாகம் பண்ணினான். அப்பா பண்ணி வச்சாங்கன்னு அம்மா பண்ணி வச்சாங்கன்னு வேதனையில ஆபிரகாம் ஈசாக்கு சரியா காத்திருந்த திருமணத்துக்காக நல்ல ஈசாக்கு ரெபெக்கா சொன்னா இன்னும் ஒருவராது கன்னிகையினாலே அவர் கட்டுரையாக ரோமர் இவன் பண்ணினான்னு சொல்லியிருக்கு. பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களா? என்ன 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற தகவல் பெற்ற பிள்ளைங்க 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவன் கர்த்தர் ஈசாக்கோட இருந்தாரு. இதை பார்த்து வளர்ந்தவன் இதை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தாரு. கர்த்தர் சொல்ல கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தாரு. ஆனா அவங்க வீட்டுல ஒரு இல்ல கருதலையா நீ எப்படி சொல்லுவாங்க? அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை என்ன சொல்றது? மெட்ராஸ் பாஷையில சொல்ல முடியாதுல்ல. எவ்வளவு நேரம் மனநோவா இருந்தாங்க. தம்பிக்காரன் இருந்தா அவனை பத்தி வாசிக்கலாம். அது நம்ம 28ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினது. இப்ப இங்க தெளிவா சொல்றாரு, இவன் அங்க உள்ள காணியை பொண்ணு என்ன செய்யல, கேட்கல. இங்க உள்ள பொண்ணு பார்க்கல, நீங்க எதுவுமே செய்யல. இவனை பார்த்து சொல்றாரு, நீ பாதாளத்துக்கு போகணும், லாபம் இருக்கிறான், அவன் வீட்டுல நீ போய் என்ன செய்யுங்க. வாசிங்க. நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டது. நீ 2 வருஷம் 22 வருஷம் உங்களுக்கு அராமில் இருக்கிற தாயுடைய தகப்பனாகிய போய் தாய் மாமா வீட்டுக்கு போட்டுருக்காரு. தாய் சகோதரனாகிய ஆபாவின் குமாரத்திற்குள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறான். சர்வவல்லமை தேவனோடு கூட வருவார்கள். இப்ப 7 வருஷம் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாங்க? அழகான வார்த்தை பார்த்தீங்களா? எத்தனை ரம்மியமான வார்த்தை பார்த்தீங்களா? இப்ப இவன் மனநோவாக போனா மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. சொல்லுங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பெற்றோருக்கு இல்ல நாங்க எப்படி பெற்றோர் சொல்லுவாங்க? நீங்க பெற்றோர் ஆனாலும் உங்களுக்கு பெற்றோர் நினைச்சீங்க, பெற்றோர் நினைச்சுவாங்க. இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்? மனநோவா என்ன செஞ்சுதான் அவன் மனநோவா இருந்தா அவனை பற்றி எப்படி எழுதாரு? 12 14 15 16 திருமணம் வேசி கடனாகவும் யாவரும் சமாதானமாய் இருக்கவும் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் நிறைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தீங்க. அழகா சொல்றாரு. அவர் சொல்லியிருக்கிற ஆண்டவர் கடவுள போன நேராயிரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவரு நியாயம் விசாரிக்கிட்டு இருக்காரு. 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்ய ஆண்டவர் விடமாட்டார். பிரியமானவர்களே, அதுக்கு சான்று இருக்கு, வேதத்துல சான்று இருக்கு. உங்களுக்கு நேரம் போன சொல்ல முடியும். அப்பா செஞ்ச பாவத்தை பிள்ளைகள் விசாரிக்கிறாரு, சான்று இருக்கு. ஜாக்கிரதையா இருக்க பிள்ளைங்க நமக்கு பிறக்கிறா, நமக்கு கல்யாணம் ஆகணும் நினைச்சு என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கணக்கு வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னால யாரும் தப்ப முடியாது. யாருமே ஆண்டவர் ரொம்ப ரொம்ப உண்மைகள் ஆண்டவர் கீழ்படியும் மனம் திரும்பவும் நீங்க அவருக்கு பிரியமாக நடக்கும்போது அது உள்ள பொங்கு பிரியமான ஒரு யாக்கோபுடைய சந்ததி மட்டும்தான் 12 கோத்திரங்களை உருவாக்கிச்சு. ஏசா ஏதோமே நான் மாறி அவன் சேரிகள் தேசத்துக்கு போய் ஆண்டோடைய ஜோதிடத்துக்கு அம்மாவை போயிட்டான். ஆசீர்வாதம் இல்ல எபிரேயர் சீர்கெட்டவனாய் வந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறா, வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். ஏனென்றால் நல்ல கவனிங்க, ஏனென்றால் பின்னாட்கள்ல இவர் இசைக்கு வாழ்ந்துட்டு இவரை மனதளவா இருந்துட்டு இவர் அப்பாவுக்கு ஆசீர்வாதமா இல்ல கீழ்படியல, அப்பாவை வேதனைப்படுத்திட்டான். தேவ மனுஷன் தேவ மனுஷன் அந்த தேவ மனுஷனை வேதனைப்படுத்தி அதுல கழிவு. அது என்ன சந்தோஷம்? தாய் தகப்பனுக்கு கீழ்படியாம அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? செஞ்சா பிற்பாடு இவர் மனம் விரும்புறாரு. அப்பா செஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்குவோம். விரும்பியிருக்காரு. இப்போ ஆகாதவன் என்று என்ன செஞ்சானா எப்படி ஜாக்கிரதை வாழ முடியுமா? அதுதான் வாசம் யோவான் 3:30 உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் வாசிங்க முடிக்கணும். எல்லாரும் மேலானவர் நம்ம பூமியிலிருந்து உண்டான நம்ம தன்மை உள்ள இருந்துச்சுன்னா பிரியமானவர்களே, பூமியினுடைய தன்மை அது பூமியினுடைய தன்மை, அது அழிக்கப்பட வேண்டியது, அது சுத்தரிக்கப்படணும். மாறா கெட்ட கனி கொடுத்து நான் சுத்தரிக்கப்பட தயாராகக்கூடாது சொல்வது. அவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்குவாங்க. ஆமா, இப்பொழுது கோடரியான மரத்தின் வேறறிய வைக்கப்படும் 3 பயிர்கள் நடந்தோம். 3ஆம் அதிகாரம் மத்தியில நல்ல கனி கொடுக்க மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியை கொடுக்கிறோம். 15 சொல்லுவது அவங்க எல்லாம் சுட்டரிப்பாங்க. நீங்க எப்படி நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டு விரும்புகிறார் சொல்றது மனநோவா இருந்தா பின்னாட்கள்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை பற்றி அளவுக்கு நெஞ்சு வழி வேலை வச்சு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மனம் விரும்புவது அவன் வந்திருக்கான். அவன் யாரு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா தெரியும். அவன் யாருன்னா ஒரு தேவ மனிதனுடைய ஈசாக்கு அப்பா யாரு? ஈசாக்கு அப்பா யாரு? விசுவாசிகளின் தகவல். அவர்களுடைய பேருக்கு விஜயராசி எழுதுறாரு. அவன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கூட தேடி கண்ணீர் விட்டு கவலையோடு தேர்ந்தானா? அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். முன்னாடி கிடைச்சதுன்னு சொல்லல, சாவும்போது கிடைச்சதுன்னு கூட சொல்லல, நமக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது. அதான் அவன் என்ன செய்யா மனமாறுதலா வேதனை தெரியுமா? இதான் நல்ல கணிக்கு செய்யணும் வெட்டுண்டு ஆண்டவர்களாக கீழ்படிக்கிறது. எதுக்கு கீழ்படியணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? மத்திய சுவிசேஷம் 19:19 வாசிங்க.
தாயையும் கனம் பண்ணுவாயாக. மத்திய 19 இவங்க வாசம் 19 வாசியா? தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவன் எப்ப சொல்றாரு அப்படின்னா ஒருத்தன் வந்து கேட்கலாம். நல்லா அடிச்சுக்கோங்க. லூக்கா 18 சும்மாவுக்கு மார்க் 12 இருக்கும். இப்ப நம்ம மத்திய 19 சொல்றாரு. 19-14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டது முடிச்சுக்கலாம். அப்படின்னா நித்திய ஜீவன் கேட்கலாம். மத்த இல்லாம மட்டும் நன்மைன்னு கேட்கலாம். நன்மை கேட்டதுனால ஆண்டு அவரால் பதில் சொல்வாரு. அதுக்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளே கருத்தை சொன்னாரு. அப்படி ஆண்டவரே ரொம்ப நன்றி, நான் அப்படியே கை கொடுத்து என்ன செய்யலாம், கடந்து திரும்பி பேசணும். அவன் சொல்றான், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று சொன்னான். யார்கிட்ட பேசணும் தெரியாம எல்லார்கிட்ட பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட, தேவ பிள்ளைகிட்ட, ஊழியர்கள்கிட்ட பார்த்து பேசணும். கீழ்ப்படிஞ்சு பேசினா கூட இந்த கற்பனை அவனுக்கு தெரியல. வேதம் சொல்லுது, அது நல்ல சத்தியம். நமக்குலாம் தேவை. அவன் என்ன செஞ்சுக்கணும்? சரியானது நம்ம நன்றியாகிறது என்ன செஞ்சுக்கணும்? ஏன்னா பேசுறாங்க பாருங்க, திட்டத்தோடு போவான். அவன் என்ன சொல்றான், கேட்கிறான், எவைகளை என்று கேட்கிறான். அப்போ திரும்ப வழக்கத்துக்கு கொலைசியாக இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி இருப்பாயாக சொல்லிட்டு தகப்பனையும் முன்னெடுத்து நீ அன்புவது கூட சொந்தவனை சொல்றான். அவரை எவைகளை எல்லாம் சிறு வயது முதல் அப்ப சொல்றாங்க குறைகள் உண்டு, எல்லாவற்றையும் விட்டு தரிப்பதற்கு கொலை. நமக்கு அலுவலப்பட ரொம்ப உண்மையில செஞ்சா வந்து கஷ்டம் வாங்க மாட்டான். ஆமா, 19-17 ஆசிரியர் முடிச்சிடறாங்க. பேச இல்ல நீதிமொழிகள் 19 ஏழைக்கு இறங்குகிறவன் தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு எவ்வளவு அழகா சொல்லிக்கிறது. எங்க உள்ள வசனத்துக்கு எங்க அர்த்தம் வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டு வழியா நீங்க அவன் கடந்துக்கலாம். அவன் கொடுத்ததை அவன் ஒரு சொந்த வித்து கர்த்தனுக்கு கொடுத்துட்டா அவனுக்கு திரும்ப என்ன வந்தது? வசனம் என்ன புரியுது? நான் பேசுறதுக்கு வளர்ந்து இல்ல. ஏழைக்கு இறங்குகிறவன் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். வித்தியை தரித்திரக்காக ஏழை கொடுத்துக்கிறான். கொடுத்துட்டா அவரு சொல்றாரு, எனக்கு கொடுத்துட்டப்பா, நான் என்ன செய்வேன்? நித்திய ராஜ்யம். சரி, நீங்க மக்கள் சொல்லி தெரிஞ்சுப்பா. பெண் இப்ப உள்ள போன நேரம் இப்ப என்ன சொல்றாரு? ஒரு தகப்பனையும் தாயையும் அப்படி கற்பனையில இவன் என்ன செஞ்சா? பாதநரமுக்கு பாதநரமுக்கு கடவுள் செய்யலாம். 7 வருஷம் 28 ஆரியாகும் 28 7 வருஷம். அழகா ஆண்டு வெளி வச்சுக்கிறாரு. அவன் தகப்பனுக்கு கீழ்படியா, ஆனா தாயை மதிக்கல. அப்படி என்ன செய்ய ஏதா சொல்லல. பாருங்களா, ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைங்க எப்படி கீழ்படிய வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. தெரிய மாட்டேங்குது, தேவன் வலியுறுத்துகிறான். அவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கு என்ன செஞ்சானா? அதனால என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியா, அவனை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினார். ஈசாக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியா, பெற்றோருக்கு கீழ்ப்படியா. ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அவனை கூட்டு போகும்போது கூட போனா, கட்டும் போது கூட அவனை பரிசெடுத்து கட்டும் போது கூட என்ன செய்யல, எதிர்த்து ஆமா கற்றுக்கலாம். எதோட பண்ணலாம். கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சாலும் ஆசைப்படுறோம். இவன் கீழ்ப்படிஞ்சான். அது எல்லாரும் எத்தனை சொல்லுவாங்க, எத்தனை சொல்லுவாங்க, தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிஞ்சி ஆறாவுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கேள்விப்பட்டான். கீழ்ப்படியாக உச்சத்தை பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் இல்ல எட்டு இது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இதுல அந்த பொண்ணு பிடிக்காது, பெரியவங்க இந்த பொண்ணை நிச்சயம் வைப்பான், கெட்ட பப்பறான். நம்ம சொல்லி படிக்கணும், அவங்களா படிக்கணும். ஜபம் பண்ணா நம்ம சொல்லக்கூடாது. அவங்க அப்படியே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு தாழ்படிக்கு சில நிறைய பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. எது பிடிக்காதவோ அதை தெரிஞ்செடுத்து அதே ஒரு பிள்ளை செய்வானா அவன் ஏசா செய்யறதுக்கு சமம் வேலை தெரிகிறது. நீ 16:9 வாசிக்கலாம். 16:9 வாசிங்க. பைபிள் தரப்பீங்களான்னு தெரியல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் 10 இப்ப சொல்றாரு, நீங்க கொஞ்ச காரியத்துல கீழ்படிஞ்சா நான் அநேகத்துல கீழ்படி உள்ளவனாக பார்ப்பேன் என்று சொல்கிறார். உங்களை நேர்மையோட சந்ததியை பார்ப்பார் பிரியமானவர்களே. இது பெரிய ஆசீர்வாதம். ஒரு சின்ன சாபம், சின்ன சாபத்தை தான் கொண்டு பிறப்போம். ஆனா அதை பற்றி பயப்படுறோம். ஆனா அதை நினைச்சதில்லை, கவலைப்படுறதில்லை. நம்ம மாம்சத்தை நிறைவேற்றி நம்ம விரும்புறதை செஞ்சிருக்கோம். நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா, கொஞ்சமா கீழ்படிஞ்சீங்கன்னாலே அந்த கீழ்படி அந்த எப்படி இருக்கிறதா பெருசா இருக்கிறாரு. ஆனா கீழ்படி என்ன இல்ல, மனது இல்லை. ஞானம் பூமியின் தன்மை உள்ளவனா இருக்கிறான். பூமியின் ஆமா யாரும் சொல்றதா நினைக்கிறோம், கேட்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, எவனோ ஒருத்தர் சொன்னதா நினைக்கிறோம். பக்கத்து வீட்டு ஆன்டி, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதை செஞ்சிருவோம். பெற்ற தாய்கள் சொல்றதா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது 10 வயசு பிள்ளைங்க சொல்லுமா? உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். ஆனா படிக்கணும்னா அல்லது ஒரு வீட்டை ரெஸ்பான்ஸ் விவசாயி அந்த மாதிரி ஏதாவது என் பிள்ளைகளுடைய அப்டேட் வரலங்கிறதுனால பிள்ளைகள் பெற்ற நினைச்சதில்லை. ஆண்ட பிள்ளை அடிப்பது கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அப்ப நான் கொஞ்சத்துல கீழ்படியா அது அப்படி இருக்க மாட்டேன். கொஞ்சத்துலதான் இருக்காது. இருந்தா கூட அந்த கீழ்படியாமைக்கே தக்க தண்டனை வருகிறார். இவன் கீழ்படிஞ்சா யார் கீழ்படிஞ்சா? அவன் என்ன செஞ்சான், அப்பாவுக்கு இது பிடிக்காது, அதெல்லாம் நான் செய்ய அவருக்கு முன்னால அந்த பொண்ணை நினைச்சான். ஏற்காடு 26 சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் அவங்க எப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் கேட்கலாம், அதுக்கப்புறமும் செய்யலாம். ஏற்கனவே ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே மனநோவா இருந்தாங்களா, அந்த மனநோவுக்கு ஒரு பலன் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப தப்பு செய்ய மாட்டீங்க. உண்மையா சொல்றேன், தேவ சன்னிதானம் ஆண்டவர் சொல்றாரு, மோசம் போறார்கள். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. தெரியுமானது நீ நீதிக்கு பதில் தயவுப்படுவது அது வளர்க்க முடியும். நீங்க மாம்சத்துக்கு விதைத்தா மாம்சத்துக்கு அழிவை பழக்க செய்ய முடியும். மாசத்துக்கு கடந்து 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மோசம் போவீர்கள். மாம்சத்துக்கு விதைக்கிறவர் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். நீதிக்கு விதை விதைச்சான். நித்திய ஜீவனை அறுப்பதற்கான பாக்கியத்தை தந்திருந்தும் சின்ன கீழ்ப்படியாமை உங்களை சோறு போக பண்ணியிருந்தது. அது உங்களோட கூட போவாது. தூசியை திருத்தி எடுத்துருவாரு. உங்க பயிரெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சரித்திர சான்றோடு பேச முடியும். ஆண்டவர் எடுத்துக்கிற அந்த வேலை நீங்க செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம். நான் ஒருவேளை நான் ஒருவேளை மனம் திரும்பி வந்துடுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் மனம் திரும்பி வந்துடுவேன். என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படி நடக்கிறானா, நான் செய்த பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை எடுப்பார். எடுத்துக்கிட்டு சத்தியம் பிரியமானது. இப்படி என்ன மனநிலையில வாழணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். நான் பேச உங்களுக்கு புரியுதா? நான் செஞ்ச பாவம் என்ன மன்னிச்சுட்டாரு, என்ன பகவத்துக்கு எடுக்கும்போது. ஆனா நான் செஞ்ச பாவத்தினுடைய பயனாக இருக்கும். என் பிள்ளைங்க ஆண்டவர் தேவை சாந்தி கத்திரிக்கா உதவி நீங்க பயந்துருவீங்க. எடுத்துக்கூடாது.
எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க வார்த்தையில. பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது, மோசம் போடாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் அதை எவ்வளவு அழகாக நீர்மான் திருவல இம்மான் திருவல இல்லை, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும் யாரும் தப்ப முடியாது. விதைக்கிறீங்க என்று சொல்றேன். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் சர்ச்சைக்கு எதிராக, ஊழியக்காரருக்கு எதிராக, பாசமாக எதிராக, ஆமாம் சகோதரனுக்கு எதிராக, நடைத்தவனுக்கு எதிராக நீங்க நின்று பேசுறாங்க. 19:32 வாசிங்க. எழுதலாம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து புது வயதுள்ளவன் குணத்தை கனம் பண்ணணும். அதை விட்டுட்டு ரோட்ல போகும்போது வரும்போது பெரியவங்க குறுக்க வந்திருப்பாங்க, மரியாதை பூர்வம் என்ன செஞ்சுவாங்க எடுத்து வைப்பாரு. நான் விளையாட்டு சொல்லல, யதார்த்தமா வந்து பேசுறேன். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நான் ஹேண்டில் பண்ணுவேன். தெரியுமா? நாளைக்கு உங்களுக்கு வயசாகும், அதே கழுத்த முடி, அதே வயசு வரும். இப்ப இருக்கிற பசங்க கூட பரவாயில்ல. இனிமேல் ஜெனரேஷன் எப்படி இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரும்? உங்களுக்கு வயசாகும் போது இப்ப வாழ்க்கை இருக்கிறீங்க, நீங்க நினைத்தவரை பேசுறீங்க, அவங்க கூட கொடுத்துட்டு உங்களுக்கு வயசாகி இதே சூழ்நிலை நீங்க கடந்து போகும்போது உங்களை கடற்கரவா மரியாதைக்கிறவா பேசும்பொழுது எப்படி இருக்கும்? மோசம் போவாங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறான் அதையே நெல் விதைச்சா நெல் அறுப்போம், சொல்லு விதைச்சா நெல்ல போட்டுட்டு கிளைய அறுக்க முடியும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல மரம் கெட்ட கனிகளை சின்ன சின்ன ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் பேசும் போது, இவன் பாடலுக்கு போனா அவன் அப்பாக்கு எது பிடிக்காதோ அதை செஞ்சான். தொடர்ந்து வாசிங்க. ஏசா 9. இஸ்மவேலுக்கு போய் எனக்கு முன்னிருந்த மனைவிகள் மனைவிகளும் ஒரு மனைவி இல்ல, ஆமா மனைவிகள் மன்றி அவருடைய குமாரனாகிய இஸ்மவேலின் மாற்றியும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் எழுதிட்டான். இவங்க கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணிருக்காரு. 10 வாசிங்க. அன்னைக்கு புறப்பட்டுருக்கான். அப்பா அப்பா சொல்லிட்டு விமான கிளம்புற மாமா வீட்டுக்கு போன கீழ் படிஞ்சு கிளம்பினால் அவர் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க முடிவு பண்ணாலே ஆசீர்வாதம் முடியுமானவர்களே. நாடுகள கற்பனைக்குள்ளயோ அவருக்கு வைந்தவர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளும் அனாதியாக எழுந்திருக்க இருக்கும். அவருடைய கர்த்தர்களை கை கொண்டு அவருடைய கற்பனையின்படி செய்ய 103:17-18. பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு தூசியை கட்டுவதுனால இங்க அழகா சொல்றாரு. நீங்க நீதியா வாழ்ந்தா, நீங்க உண்மையா வாழ்ந்தா, தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நீதி சேர்த்து வைக்க முடியும். பணக்காசு சேர்த்து வைக்க முடியும். சாபம் இல்லாத தேவ நீதியை நீங்க சேர்த்து வைக்க முடியும். புரிவதில்லை. இது எவ்வளவு பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய அண்ணாதியா என்னைக்கும் எப்போ அத்தியாவசியம் ஆகுது. உடன்படிக்கை கை கொண்டு சரியா நீங்க ஸ்டார்ட் பண்ணி நினைச்சா போதும், அப்படியே நடத்தி கொடுத்து. இப்ப புரியுதா? அங்க என்ன நடக்குது? திருமணமாகி கூத்து, ஆமா விருந்து, கறி விருந்து, மறுவீடு, திருமணமானா கொண்டாட்டம், கூத்து, நடனம், கழிப்பறிக்கு. இங்க 10 வாசிங்க. இவன் பாதாளம் கல்விட்டான். கரும்பு அன்னைக்கு பல்லவத்திலிருந்து ஆண்டவர் அவன் அழைக்காமலே இறங்கி வந்து அவரோடு பேசினார். எது ஆசீர்வாதம்? வாசிங்க 10.
அஸ்தமித்தபடியினால் காத்தங்கி எடுத்து வைத்து இவன் பலி செலுத்துவா, இவன் சர்வகத்தை கணப்படி கொடுக்குதா, இவன் ஜபம் பண்ணதா சொல்லப்படுதா, இவன் போனா அப்பா அம்மாவுக்கு கீழ்படிஞ்சான், கல்லு கொண்டு வச்சான், கரை வச்சு படுத்தான், ஆண்டவரால் இருக்க முடியல. தகப்பனுக்கு கீழ்படிவதற்கு அவர் வந்து இறங்கி பேசி ஆசீர்வாதத்தை கூறுவாரானால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்படிவீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லி வாழக்கூடிய மாணவர்கள் அந்த உட்கார்ந்து அப்படி நீங்க வாசிங்க. அவர் சொல்றாரு, சந்தேகம் நான் சொல்றேன், நீ மேற்க கிழக்க தெற்க பரம்புவாய், நான் உனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் இவ வாக்குறதுக்கு நினைச்ச மாட்டேன். இவன் தேடவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் அல்ல ஆண்டவரா, அதான் நீங்க பைபிள் படிக்க வேண்டாம், ஜோமன வேண்டாம், பேச்சுக்க வேண்டாம், நீ எழுதிக்கிறாங்க, நீ எழுதிடாதீங்க. ஆண்டவர் தேடணும். உதாரணத்துக்கு ஒரு தகப்பனுக்கு கீழ்படுதலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதை அள்ள முடியாது, பிரியமான சொல்ல முடியாது. ரெண்டு பேர் ஏசா யாக்கோபு. இவன் விருந்து கூத்து கழிப்பு கொண்டாட்டம் அல்லது நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றி சுய இன்பத்தை வாழ்ந்துட்டுனா இன்னும் வந்து அப்பாவுக்கு கீழ்படுங்க. இங்கம்மா 40 வயசு ஆக போகுது, இதுக்கப்புறம் நான் எங்கம்மா அங்க போறது, இங்க ஒரு பொண்ணை பார்த்து நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட வாசிப்பு சரி அப்படின்னா என்ன செய்யல இல்ல. சில கொஞ்சம் வயசு அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப வயசு 18 வயசு தான் நாங்களே இல்ல. சில பேர் அப்படிதான் உலகம் அரசாங்கம் இருக்கும், வருங்காலம் ரொம்ப மோசமா இருக்கும். எதையோ சொல்றாங்க. பிரியமானத்தை ஒரு நியாயத்திற்கு ஒரு நாள் வரும். ஒருவரும் தப்ப முடியாது. கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் இல்லையா? அதுக்கு ஒரு பலன் வருமானா? கீழ்படுதலுக்கு ஒரு பலன் வருமானா? கீழ்படியாமைக்கு ஒரு பலன் வரும். அந்த கீழ்படியாமையின் பலன் தான் நம்மளை திரும்ப திரும்ப கீழ்படியா விடாம மனம் விரும்பி அதுவரை உதவி செய்யும். நான் கீழ்படியணும் சொல்லி நீங்க விரும்பிட்டீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்தீங்க இல்லையா, அதுக்கு ஒரு பலன் உண்டு. நான் பேச புரியுதா? கீழ்படியாம இருந்துட்டோம், ஒரு நாள் கீழ்படியில, இப்போ அவனுடைய சத்தம் வந்து பூமியோட சகோதர ஜாதிகள் மேன்மையா வைப்பது அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும். நாய்ப்படி மனம் விரும்பி அந்த நம்முடைய சட்டத்துக்கு நன்றி செய்யணும். சட்டம் என்ன சொல்லுது? பிரமாணத்தை பிரமாணத்துல என்ன சொல்றது? தகப்பனையும் தாயையும் அது பிரதானமான கற்பனை. இதுல கீழ்படிதான் தெரிஞ்சுக்கணும். நீங்க மனமும் வந்து எனக்கு மனசு வச்சு நீங்க விரும்பிட்டீங்கன்னா, விரும்புறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் நீ செஞ்ச பாவனுடைய பலன் இதெல்லாம் மேற்கொண்டோம். எதுவும் புரியுது நான் சொல்றது? இவெல்லாம் நீங்க இருந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம இன்னும் விழா கழிச்சு ஏச மாதிரி கடைசியா தேர்வு எழுதிக்கிறா இல்லையா, எந்த செஞ்சீங்கன்னா இன்று அனுப்புற காலம் நான் பேசுறவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தீர்ப்பு இல்லையா, பரவாயில்ல, நீங்க வருத்தப்படுங்க, அதுக்காக நீங்க ஆனந்த மன்னிப்பு கேளுங்க. எப்ப முடிவு பூமியின் தன்மை அழிவு வருகிற எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் பார்த்துட்டோம். கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும்? அவர் சொன்னாரு, என்னில் கனி கொடுக்கிற கொடியோ அப்படின்னு ஆரம்பிச்சாரு. என்னில் கனி கொடுக்கிறார், கனிகள் சொல்லல. ஆமா, அப்போ அவர் வந்து 2 வாசிங்க, 3-4 வாசிங்க. 15 யோவான் 15 அது 3 வருஷம் ஆச்சுன்னா கொடி எதுவோ அடுத்து போடுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப தேவன் நம்மோடு பேசுகிற உபதேசத்தினால இப்பவே அவர்கள் பின்படி சுத்தம் பண்ணி வரக்கூடிய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. நீங்கள் நினைத்திருங்கள், நினைத்திருப்பேன். நீங்க ஆண்டவரை நினைத்தாவிட்டால் நீங்க ஆனா ஒருபோதும் கனியொடுக்க முடியாது. எப்படி ஒரு செடியில ஒரு கிளை இருந்து ஒட்டி இருந்தாதான் நினைச்சு முடியும். ஒரு மரத்தால கிளை ஒட்டி இருந்தா அதோட தொடர்பு இருந்தா அந்த தேவனுக்கு தொடர்பு இருக்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
இந்த நிலைக்கும் இந்த உறவை நீடிச்சுட்டே போகுமானா நீங்க மிகுந்த இப்ப பண்பை வந்துட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க முதல்ல என்னில் கனி வளர்கிற கொடிதான் சொன்னாரு. அப்ப அவர் எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் கனி. நான் பேச உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றாரு? என்னில் வேதம் ரொம்ப அற்புதமானது தெரியுமா? கனி கொடுக்கிறதா வெற்றி வந்தாரு. அது அற்புதம் நல்லவர். அவர் இறக்க எதிர்பார்த்த மனமாற்ற நீங்க அந்த கனி கொடுத்துட்டீங்கன்னா அப்படி சொல்றாரு. எங்க நீங்க மிகுந்த கனிகளா? அப்ப கனி கொடுக்கறதுனால என்ன கனி? அதான் பிரதானமானது. ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கும். ஆவியின் கனியோ 5:23 கலத்தியர். ஆவியின் கனியோ அன்பு. அவ்வளவுதான். கனிகள் போல ஒரு சொன்னது ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படி சொல்லல. ஆவியின் கனியோ ஒன்று. அந்த அன்பு தேவனுக்கு, அந்த அன்பு ஒரு புத்தகத்துக்கு, அந்த அன்பு ஒரு சகோதர சகோதரி. அந்த அன்பு இருந்துச்சுன்னா தீங்கு செய்யாது, வேதனைப்படுத்தாது, பொறாம வராது, மற்றவங்களுக்கு எதிராக எந்த ஒன்றுமே கிடையாது. அன்பு வந்துட்டா முடியுது. அதனால நம்முடைய ஆண்டுக்கு அன்பாகவே தேவன் அண்மையாவையும் பிடிக்க முடியாது. அந்த அன்பு உடைய இடையில ஊற்றப்பட்டு நம்ம அதுக்கு என்ன செய்யறதில்லை, முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அவ்வளவுதான் நான் நேசிக்க முடியாது, முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் முடிவு தேவனால் தேவனால் எல்லாம் சிறந்தது. ஆனா மன்னிக்க, நேசிக்க, ஆமா எதிர்த்து பேசாம அன்பு இருந்தா பேசாதீங்க. கை கால ஆணி அடிச்சு ரத்த சிந்துதான் பக்தன் எழுதுதான். தூயரோட அன்பு எழுதுதான் பாடல் எழுது. சென்னி விழா கை காலிருந்து சிந்துதோ தூயரோட அன்பு. ரத்தம் சொட்டு சொட்டா வடியுது. ரெண்டு காலையும் வச்சு ஆணி அடிக்கிறான். எவ்வளவு பெரிய ஆணி வச்சிருப்பான், எவ்வளவு சதை, எவ்வளவு நடந்து கிழிஞ்சு தொங்கி ரத்தம் ஊத்துது. எழுதுறான் அன்பு ஒழுங்குதான். அதனாலதான் இன்னைக்கு அவர் பிரிவாத காரியம் செய்யும் போதெல்லாம் தாழ்ந்த பாடலுக்கு தப்பு எனக்கு பாடத்தை கிருவை பெரிய சொன்னான். பாவம் செய்தான். அவன் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது ஜீவன் போகும். நேற்று இரவு அவருடைய வருகை இருக்குமானா கனியை கேட்டார். அதனாலதான் கொடுக்க முடியல. அவர் ஜீவனை கொடுத்தது கனினா என்னன்னு சொல்லி கனினா அன்புதான். அந்த அன்பு வந்து இல்லையா தகப்பனுக்கு இல்லையா உட்கார்ந்து யோசிப்பாங்க. தன் கற்பத்திற்கு வேண்டிய தன் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, அவளா தாயா 49 முறை வாசிக்க ஏசாயா. கற்பத்தின் பிள்ளையை இறங்காமல் பாடல்களை மறப்பாலோ ஒரு ஸ்ரீ தனியா பிள்ளை பெற முடியாது. அப்பா வேணும் அவர்கள் அற்புதமா இருந்துச்சு. பாடமும்
ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நம்ம வாழ்நாள் உட்கார்ந்து எழுதி திரும்பி பார்க்க முடியாது, சாதிக்க முடியாதுன்னா ஆளுநர் உங்களுக்காக யாரை கொண்டாரு? அன்பும் அம்மா அப்பா சகோதர சகோதரி ஊழியர் பிடிச்சதுக்காக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவன் சொல்ற வாசிங்க 46:4 ஏசாயா. உங்களுக்கு முதிர் வயது வரைக்கும் 3 வாசிங்களா? யாக்கோபின் சந்ததியே, ஜனங்களே எனக்கு கெஞ்சிறார், எனக்கு செவி கொடுங்கள். கருவா இருக்கும்போதே பிள்ளைங்கள்லாம் பார்க்கலாம், எவ்வளவு குறைவு இருக்குது. ஆண்டவர் கற்பத்தில் இருக்கும்போதே நான் என்ன செஞ்சிட்டேன், தாங்கினேன். நான் அப்படியே விட்டுட்டு போவேன். கீழ்படியாம இருக்கும்போது கூட, அவருக்கு எதிராக பாவம் செய்யும்போது கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். அன்பின் கைச்சால் நான் உடம்புகளை கட்டி எடுத்தேன் அவசியம் சொல்லி இப்ப சொல்றாரு. புதிய வயது வரைக்கும் நான் நினைச்சேன் இதே மாதிரி ஒரு தாங்குவேன். நிறைய வயது மட்டும் நான் உங்களுக்கு தாங்குவேன். நான் ஏற்கனவே அப்படி செய்தி வந்துட்டு இருக்கிறேன். இனிமேலும் நான் ஏற்றுவேன், நான் சுமப்பேன். இப்போ 48 ஏசாயா. உனக்கு அன்பு வேறுபடுமா? உங்களுக்கு அன்பு வேலை குறைவா இருக்குமா? உங்களுக்கு பரிமாணம் எப்படி வாசம் அன்பு சகலத்தையும் தாங்கும். எவ்வளவு பேசணும் தாங்கும், ஆனா அன்பு உங்களுக்கு கண்டிக்க முடியாது. உங்களாலும் தாங்கும் அப்படிங்கிற வார்த்தையை தவறா போயிருக்கு. பிள்ளை தவறா போகும்போது, தவறா பேசும்போது சகலத்தையும் அன்பு தாங்கணும், அப்ப தாங்க முடியாது தப்பா நினைச்சிருக்காரு. பொருள் கொண்டு அன்பு சகலத்தையும் தாங்கலாம். பிள்ளையை கண்டிக்க வேண்டிய நேரத்துல அன்பு கிடைக்கும் நினைச்சாங்க. தகப்பன் தான் நேசிக்கிறதுக்கானே செஞ்சிக்கான் பிரியமானவர்கள். நீ நீதிமான இருந்தா வெளிச்சம் மறுப்புற அதிகமான அந்த பிரகாசத்துல சூரிய பிரகாசம் நீங்க விமர்சனமா இன்னும் ஜீவிமான விரும்பினா நீங்க எதுல எழுதுகிறோம் என்று தெரியாம எழுதுறீங்களா? 4:12 வாசகம் திரும்பி அதை நடுப்பகல் வரைக்கும் இருக்கும். இடறுகிறது. அதான் நான் உங்களை சொன்னேன், கீழ்ப்படியாமைக்கு வருகிற தண்டனை ஒன்று பலன் ஒன்று. தண்டனை சொல்ற பலன், நான் செய்த வேலைக்கு கூலி இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவத்தினுடைய விளைவு இருக்கு இல்லையா, அதற்கான பலன் இன்னும் கீழ்ப்படியாம போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு இன்னும் கீழ்ப்படியாம இருக்க முடியாது. இதுக்கான பலன் வருங்காலத்துல இன்னும் அதிகமாயிருக்கும். ஆக்கிரிக்கு பங்கான் உணவு இல்லாத அவருடைய இருதயம் இருள் அடைஞ்சிடும். இப்ப பாதை இருளா இருக்கு, துன்பத்தினுடைய பாதை காவிரிகளை போல இருக்குது. நான் இடங்கிறது இன்னது என்று என்ன செய்யலாம்? உணர்வு வரும்போது, அதனுடைய சத்தம் வரும்போது, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே சொல்றது 46, 12, 13, 14. நான் என்ன சொல்ல வரேன்? இப்ப கீழ்ப்படியும் அதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா தேவன் சொல்கிற அத்தனை ஆசீர்வாதம். ஆண்டவர் வந்து உங்களோட பேசுவோம். சின்ன உதாரணம் தான், ஆண்டவர் உங்களோட வந்து நேரில் வந்து பேசுறாங்களோ பார்க்க முடியாதுதான், ஒருவரும் காணக்கூடாதவர். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல சொப்பனத்துல தேவனுடைய வார்த்தையின் மூலமா, சர்ச்சில ஊழியர் மூலமா, பாட்டு பாடும்போது கூட உங்களோட பேசிடுவாருங்க. எந்த ரூபத்திலும் உங்களோட பேச முடியும். அவர் பேச உண்மையும் வல்லமையும் உள்ள தேவனாயிருக்கு.